நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜினை வந்து பிரித்தாச்சு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த வண்டிக்கு எவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து இன்ஜினை பிரித்த பிறகு இந்த வண்டியில் வந்து எதனால் இன்ஜின் வேலை வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம இன்ஜினை பிரித்த பிறகு அந்த கீர் பல்லு வந்து அந்த செகண்ட் கீர் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த செகண்ட் கீர் பல்லு வந்து அடியாக இருக்குது. மற்றபடி எந்த பல்லுமே அடியாகலை. இந்த செகண்ட் கீர் பல்லு மட்டும் இந்த ஹீரோ 20+ வந்து நிறையா வண்டிக்கு வந்து அடியாகும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த செகண்ட் கீர் பல்லு மட்டும் மாற்றிடுவோம். இது ஒரு 600 700 கிட்ட வரும். இந்த வண்டியில் வந்து எதனால் வந்து இந்த அளவுக்கு இன்ஜின் வேலை வந்துச்சுன்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த வண்டியை வந்து இன்ஜின் வேலை பார்க்கும்போது இந்த கிராங்கை வந்து வேலை பார்த்துருக்காங்க லேத்தில் கொடுத்து. வேலை பார்க்கும்போது நம்ம அந்த கிராங்கு கையை வந்து லோக்கல் கை போட்டிருக்காங்க. இப்போ வர பெட்ரோலுக்கு வந்து இன்ஜின் கீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லோக்கல் கை, இந்த லோக்கல் பின் பேரிங் போட்டோம்னா நம்ம வண்டியை ஒரு வாட்டி விரட்டி ஓட்டிட்டோம், இல்லை இன்ஜின் ஓவராக ஹீட் ஆயிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த கிராங்க் பேரிங் வந்து அடியாயிரும். இந்த கிராங்க் கையில் வர பேரிங்கு இது அடியாகி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே வந்து நெருன்னு இருக்கும். இந்த சைடு எல்லாமே அந்த பேரிங்கோட தூசி ஃபுல்லாமே நெருன்னு இருக்குது. இந்த நெருன்னு உள்ளது என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த பிஸ்டன் பேரலில் போய் நமக்கு இந்த பேரிங்கோட பழைய டெஸ்ட்டுனா போய் நமக்கு வந்து உட்காந்து என்னாச்சுன்னா, நம்ம கரகரன்னு அரைச்சி விடுறது மாதிரி சவுண்டு கேட்டு நமக்கு இந்த பிஸ்டன்னா போச்சு. இதெல்லாம் வந்து ஓனிங் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம வந்து புதுசாக செட்டாகவே வாங்கியிருப்போம். இதை வந்து ஓனிங் பண்ணி போட்டாலும் நமக்கு இந்த பிரச்சனை தான். அதனால் வந்து இந்த வண்டிக்கு வந்து இந்த மாதிரி கிராங்கு பேரிங் போனனால நம்ம இந்த வண்டிக்கு என்னென்ன மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வர இந்த பேரிங் கிட்டு, இந்த இதில் வர பேரிங் கிட்டு இதெல்லாம் நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த பேரிங் கிட்டும் எல்லாமே வந்து நம்ம புதுசு போட போகிறோம். அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து இந்த கேம் சாஃப்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கேம் சாஃப்ட்டும் புதுசு போட போகிறோம். ஏன்னா இந்த பேரிங் வந்து போனனால சுற்றி பார்த்தோம்னா நெருன்னு அரைச்சி விடுது. இந்த கிராங்கில் உள்ள பேரிங் வந்து போய் எல்லா பேரிங்லேயும் போய் அந்த பால்ட்ரஸை ஃபுல்லாக நெருன்னு அரைச்சிடும். இந்த கேம் சாஃப்ட்டு மாற்றும் போது நம்ம வந்து இதில் வர வால்வில் வர இந்த ரேக் ராமு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரேக் ராமும் ரெண்டும் வந்து நம்ம வந்து கம்பல்சரி புதுசு போட போகிறோம். அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து இந்த கிளச்சு அசம்பிளி போட்டிருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் கிடையாது, லோக்கல் பிராண்டு போட்டிருக்காங்க. இதேமாரி போட்டோம்னாலும் நமக்கு வண்டி வந்து பிக்கப் இருக்காது. நம்ம இப்போ வந்து ஒரிஜினல் வந்து வாங்கியிருக்கோம், அதையே வந்து நம்ம மாற்றிடுவோம். அப்போது வந்து இந்த கிளச்சு அசம்பிளி நான் சொல்லியிருப்பேன், இந்த கிளச்சு ஹவுசிங்கு புதுசு, இந்த லோடு வீலு, இந்த வீலும் நம்ம வந்து புதுசு போட போகிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி மாட்டினவங்க பார்த்திங்கன்னா தெரியும், இதில் எந்த அளவுக்கு பேஸ்ட் வச்சுருக்காங்கங்கிற வந்து. அப்போது வந்து இந்த ஆயில் போகிற இடம் இதுலேயும் ரொம்ப பேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போது இந்த கேஸ்கட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பேஸ்ட்டு நிறையா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு வச்சு மாட்டக்கூடாது. பேஸ்ட்டு வந்து லைட்டாக தான் போடணும், ஆனால் இந்த அளவுக்கு வந்து போடக்கூடாது. நம்ம எந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் கேஸுக்கு பேஸ்ட்டு போடாமல் தான் மாட்டுவோம். ஏன்னா கம்பெனிலேருந்து வரும்போது ஒரிஜினலாக பேஸ்ட்டு போடாமல் தான் வரும். இந்த மாதிரி அதிகமாக பேஸ்ட்டு போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆயில் பம்பில் போய் அடைச்சிக்கிறோம். பேஸ்ட்டுனா போய் இந்த ஹோல்ஸ்லேயே போய் ஆயில் பம்பில் வந்து அடைச்சிக்கிட்டு நமக்கு வந்து ஆயில் பம்பு ஒர்க் ஆகாமல் கிராங்க் சரியாக ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமையும் நமக்கு வந்து கிராங்க் வந்து வேலை வந்துடும். அதனால் வந்து இந்த பேஸ்ட் போடுறத கொஞ்சம் ரொம்பவும் அவாய்ட் பண்ணிக்கிடுவோம் நம்ம. அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இப்போ இன்ஜினை எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி நம்ம மாட்டி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு எல்லாமே.